அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜாய் டிவியின் வழியாக ஒவ்வொரு வாரமும் இந்த எழுப்புதின் நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காட் இஸ் ப்ரொவைடர் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம் கர்த்தரை நாம் துதிக்கப் போகிறோம். என்ன நேயர்களே, நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இயேசுவே, நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றியே என்று சொல்லி, ஒருவேளை நான் தோல்வியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரதர், என் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நான் இருக்கிறேன் பிரதர், எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு வெற்றியை சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். வெற்றியை சிறக்க பண்ணுகிறவர். அவர் சாத்தானை காலின் கீழே நசுக்கி நமக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அவர் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, hallelujah. சொல்லுவோமா? Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah. நீர்
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி. ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, வறுமை இருக்குது, தரித்திரம் இருக்குது, இந்த காரியங்களை யார் மாற்றக்கூடும் என்று சொல்லி இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்படியாய் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே அருமையான கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிற ஈஜே கிமி மார்ட்டின் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரும் பொழுது நம்ம அப்படியே செபத்தோடு கூட நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினோம். இப்பொழுது தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லியிருக்கிறபடியினால அந்த ஒத்தாசையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும், பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஆண்டவரே, மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த எழுப்புதல் நேரத்தில் இந்த ஜாய் டிவி வழியாக பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் பிளஸ் பண்ணுங்கப்பா. எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடவுள் வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். யாக்கோப்பு 1:2-3 படிக்கலாம். கடவுள் வார்த்தை கவனமாக கேளுங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையினால் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் இது. கிறிஸ்டியனுக்கு இது ஒரு முக்கியமான வசனம். பிரச்சனை நம்ம கேள்விப்பட்ட உடனே ரொம்ப கிறிஸ்டியன் டல் ஆகிடுவாங்க. ஐயோ, இங்கே பிரச்சனை வந்துச்சு, இது என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், ஒரே கேள்விக்குறீங்க. இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்துச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, இங்கே பிரச்சனை காலத்தில் பொறுமையாக இருன்னு சொல்லிடுது வசனம். உன்னோட விசுவாசத்தை ஏந்துடாதீங்க. ஏசப்பாக்கு நீ கொடுக்குது, நீ இன்னும் குத்தாவோ முடியாது. ஏசப்பா கிட்ட கொடுக்குது ஒன்று தான், உன்னோட விசுவாசம். ஏசப்பா சொல்கிறார், ஒரு வேளை அதை நீ நம்பி விசுவாசம் இருக்கும்போது அது மேலே அங்கே வசனத்து மேலே நீ பேசி டெய்லி அங்கே வசனத்தை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ சொல்லினே இருக்கணும். எல்லா பிரச்சனையோட பதில் நம்ம பைபிளில் இருக்குது. அல்லேலூயா. எல்லா பிரச்சனை, அது என்ன மாதிரி பிரச்சனை வரட்டும், பைபிளில் இருக்குது. நம்ம பைபிளை படிக்கிறதில்ல, கடவுள் வார்த்தையை தானம் பண்ணுவதில்லை. எப்போவுமே நம்ம பிரச்சனை. கிறிஸ்டியன் சில பேரை பாரு அப்படியே உம்முன்னு இருப்பாங்க. என்னான்னு கேட்டால் பிரச்சனை. பைபிள் சொல்லுது, உன்னோட பிரச்சனை காலத்தில் சங்கீதம் பாடு, மகிழ்ச்சியாக இரு, கடவுளோட வார்த்தை பேசு. இது நம்ம பண்ணுவதே இல்லை. 2 பேர் சேர்ந்தோன்னு வையன், 2 நண்பனுங்க, அவங்க ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும்,
ஒருத்தர் மாற்றி மாற்றி அவங்க பிரச்சனையே பேசின்னு இருப்பாங்க. கடவுள் என்ன பண்ண போகிறாரு, என்ன சொன்னார், அவரோட வசனம் என்ன சொல்லுது, இதெல்லாம் நம்ம பேசுறதே இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எப்போவுமே உன்னோட பிரச்சனைக்கு மேலே கடவுள் அற்புதம் செய்யணும்னு இருக்கிறார். ஆனால் அங்கே கடவுள் அற்புதம் செய்யும், நம்ம அதை விடுறதில்லை. கடவுள் அற்புதம் செய்யும், நம்ம என்ன பண்ணுவது, நம்ம பிரச்சனை பேசியே கடவுளே சில டைமில் நம்ம காலி பண்ணிவிடுவோம். நம்ம பிரச்சனை சொல்லி 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 எல்லா பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்ப்பு. அங்கே பிரச்சனை வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம கூட யார் இருக்கிறாங்க, யார் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, யார் நம்ம கூட நிற்பாங்க. ரோடு நேராக போகும்போது பைக்கில் ஜாலியாக இருக்குமா, நல்லா காற்றுல போயினே இருக்கலாமா. ஆனால் அங்கே ரோடு வலிய 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 திரும்பும் போது தான் நம்ம கூட யார் வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் அன்றைக்கி நம்ம சின்னதக்கார் யாருன்னு தெரியும், நம்ம சொந்தக்கார் யாருன்னு தெரியும், நம்ம அக்கம் பக்கம் யாருன்னு தெரியும், நம்மளோட பாஸ்டர், நம்மளோட தீர்க்கதரிசி, நம்மளோட அப்போஸ்தலர், இவங்கெல்லாம் யாருன்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் சிலது பண்ணும்போது முதல்ல ஆண்டவர் என்ன பண்ண பார்க்குறார், எங்கே கூட்டின்னு போகிறார் அதை பாருங்க. நம்ம உட்காந்து பிரச்சனைன்னா முடிஞ்சிச்சு. இஸ்ரேல் ஜனம் மோசஸ் கூட போகும்போது வில்டர்னஸ் வனார்தரன்வாங்க, காட்டு அப்படியே தாண்டி போகும்போது ஆரம்பிக்கும் போது கூட அவங்களுக்கு தெரியல ஆண்டவர் எங்கே கூட்டின்னு போக போகிறாருன்னு, இன்னும் அற்புதம் பண்ண போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் மோசஸ் கிட்ட போகும்போது கடல்கிட்ட தான் ஆண்டவர் சொன்னால், மோசஸ் கேட்டுருப்பார், ஆண்டவரே இதுக்கு மேலே நான் எங்கே ஆண்டவர் போகணும், கடலே வந்துச்சு ஆண்டவர், இது மேலே நான் எங்கே ஆண்டவர் போகணும். அப்போ ஆண்டவர் பேசினார், அப்போ பரிசுத்த ஆவி பேசினார், இதை நீ இப்படி பண்ணு தொறுப்பாங்க. நான் இப்போ நடுவில் கொஞ்சம் பச்சின்னு இந்த பைபிளில் மோசே இஸ்ரேல் நாட்டு மக்கள் அதே கடல் மேலே நந்து போனாங்க. ஆனால் இதே ஃபேரோ ஆமி, ஃபேரோட கும்பல் வரும்போது இதே கடலில் அவங்கெல்லாம் உள்ளே விழுந்து செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் எப்படி அற்புதத்தை பண்ணுவார் பார்த்தியா. நம்ம அற்புதம் பற்றி பேசுகிறோம், விசுவாசி பற்றி பேசுகிறோம், மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வரும்போது நம்ம அதை ஏந்திடுறோம். வசனம் இப்படி சொல்லுது, என்னைக்கு பிரச்சனைங்களை அதிகமாக உனக்கு வருதோ அன்னைக்கு தான் நீ யாருன்னு தெரியும், உன் குடும்பம் யாருன்னு தெரியும், உன்னோட கூட இருக்கிறவங்க யாருன்னு தெரியும். அது வரைக்கும் யாருன்னு தெரியாது. எல்லா நண்பனுங்க, எல்லா சொந்தக்காரனுங்க, எல்லாரும் குடும்பம் நினச்சின்னு இருப்போம். அங்கே நேரத்தில் ஆண்டவருக்கு ஒரே ஒன்று தான் நம்ம கொடுக்க முடியும், நம்மளோட விசுவாசத்தை நம்ம கொடுக்கலாம். நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட வார்த்தை ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நான் கடன்காரனாக இருக்க மாட்டேன், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். கடவுளோட வார்த்தை பேச கற்றுக்கும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் வார்த்தை பேசுதே இல்லை, பிரச்சனை 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 இதை சொல்லினே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது தெரியுமா, ஒரு தடவை நம்ம பிரச்சனையை பேச 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 பெலூன் மாதிரி நம்ம ஊதுறோம். அதை நம்மளே அங்கே பிரச்சனையை பெருசாக ஊதுறோம். அல்லேலூயா. அது மாதிரி இருக்காதீங்க தேவன் பசங்கள். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் அவரோட வார்த்தையில், கடவுள் நீ கேட்குதோட அதிகமாக கொடுக்குற தேவன். ஒரு கடன் பிரச்சனை போந்தட கூட நான் சொன்னேன், ஒரு கடன் பிரச்சனை நீ ஜபிக்கும் போது உன்னோட கடன் தொகை 10,000 ரூபாய் இருந்ததுன்னா வெறும் 10,000 ரூபாய்க்கு ஜபம் பண்ணாதீங்கள், எக்ஸ்ட்ரா ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு 20,000 ரூபாய் வேணும், என்னோட காணிக்கை கொடுக்கணும், என்னோட தசபாகம் கொடுக்கணும், என்னோட விதையை கொடுக்கணும், எனக்கு இவங்களுக்கு இது கொடுக்கணும், ஊழியத்துக்கு இது போய் சேரணும். இதுதாம்மா மகிழ்ச்சி. பைபிள் சொல்லி இது கொடுக்குது தான் மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. பிரச்சனையை பேசி பேசி ஒரு தடவை பிரச்சனையை பேச 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 பிசாசி காரியத்தை பிரச்சனையை நம்ம பெருசுதான் பண்ணுவோம். ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஆவியானவர்கிட்ட உன்னோட நேரத்தை கொஞ்சம் கொடு, உன்னோட விசுவாசத்தை பேசவை. உன் விசுவாசம் பேசுதம்மா, உன் விசுவாசம் பேசட்டும். வேதம் சொல்லி இது கிருபையோ சமாதமோ கூடமா
ஒரு விசுவாசிக்கு. அல்லேலூயா. 2 பேதுருவில் சொல்லிக்குது, விசுவாசம் கூடமா, கிருபை கூடமா, பிரசன்னம் கூடமா. ஏன் நம்ம வாழ்க்கையில் அது கூடுறது இல்லைன்னு பாருங்க. அது எது வேணா இருக்கட்டும், நம்ம பண்ண தொழிலில் கூட மாட்டேங்குது, ஆஃபீஸில் எல்லாருக்கும் ப்ரொமோஷன் வந்துச்சு, ஆனால் நம்ம கிறிஸ்டியனாக வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷன் வரல. என்னப்பா இது, ஏன் இது மாதிரி நடக்குது, ஒன்றுமே புரியல. ஆண்டவரோட காரியத்தை எப்போவுமே கவனமாக பார்த்துனே இரு. ஆண்டவரை விட்டா வேறு யாருமா நம்மளுக்கு முக்கியமானவர் இங்கே உலகத்தில்? எத்தனோ தடவை பரிசுத்தாவி பேசும்போது நம்ம செவி கொடுக்குது இல்லை. இதில் வேறு ஒன்று கற்றுக்குறோம், ஐயோ ஆண்டவர் பேசும்போது எனக்கு புரியல, ஆண்டவர் சொல்லும் போது எனக்கு கேட்கல, ஆண்டவரோட குரல் எப்படி இருக்கும் எனக்கு கேட்கலையா பாஸ்டர், தீர்க்கதரிசி எனக்கு கேட்கல, தீர்க்கதரிசி ஆண்டவரோட குரல் எப்படி இருக்கும்? ஆண்டவரோட குரல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் டெய்லி உங்ககிட்ட பேசிந்தா இருக்கிறார். ஒரு சின்ன பையன் மூலியமாக பேசுகிறார், உங்கள் அம்மா அப்பா மூலியமாக பேசுகிறார், அங்கே சிஸ்டர் பிரதர் மூலியமாக பேசுகிறார், உங்கள் பாஸ்டர் ஐயா மூலியமாக பேசுகிறார், உங்கள் சர்ச்சில் ஊழியக்காரர் மூலியமாக பேசின்னு இருக்கிறார். நம்ம சரியாக செவி குத்து கேட்குறதில்லை. ஆனால் இனிலேருந்து அதை ஓரம் தூக்கி போட்டு, ஆண்டவரே நீ பேச ஆண்டவரே, நான் கேட்குறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் தித்திக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் யாருன்னா கூட உக்காந்தானா நான் சும்மா வந்து கதை பேசின்னு இருக்க மாட்டேன், வசனத்தை பேசுகிறேன், நீ பண்ண நன்மைங்களை பேசுகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீ பண்ண நன்மைங்க நான் பேசுகிறேன் ஆண்டவரே, என்னென்னவோ எனக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவரே, என்னென்னமோ நல்லது பண்ணியிருக்கிற ஆண்டவரே, அதை நான் பேசுகிறேன் ஆண்டவரே, சும்மா உக்காந்து பெண்ணாத்த மாட்டேன் ஆண்டவரே, இனியிலேருந்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆண்டவரே, இனியிலேருந்து மற்றவங்கிட்ட நான் வந்து போராமல்ல பேச மாட்டேன் ஆண்டவரே. பக்கத்து வீட்டு சிஸ்டரோ பக்கத்து வீட்டு பிரதரோ ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வேலை மேலே, இல்லை சம்பளம் கூடி வாங்கினா எனக்கு சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன், அவங்கள வாழ்த்துவேன் ஆண்டவரே, உனக்கு நன்றி சொல்வேன் ஆண்டவரே. கசுப்பு ஆவியை நான் உள்ளே எடுத்துன்னு வர மாட்டேன் ஆண்டவரே. இங்கே கசுப்பு ஆவி இனிலேருந்து நான் தூக்கி ஓரம் போடுவேன் ஆண்டவரே. நான் உன்னோட மகிழ்ச்சி பற்றி பாட்டு பாடுவேன் ஆண்டவரே, சங்கீதம் பாடுவேன் ஆண்டவரே. தாவூது ராஜா எப்படி காலையில் ஏஞ்சி உன்னை துதிச்சாரோ அதே மாதிரி நான் காலையில் ஏஞ்சி நான் உன்னை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ தான் என் ஜீவன், நீ தான் எங்கள் அப்பா, நீ என் பிதா. அவையானவரே, இனிலேருந்து உன்னை நான் விளாட்டா எடுத்துக்க மாட்டேன் ஆண்டவரே, விளாட்டா நான் இத்தினாலும் உன்னை எடுத்துட்டேன் ஆண்டவரே, இனிலேருந்து உன்னை நான் விளாட்டா எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீ குத்த ஊழியம் நான் கரெக்டாக பண்ணுவேன் இதோடு ஆண்டவரே. அவையானவரே நீ குத்த ஊழியம் எங்கே தடையை நான் எடுத்துன்னு வந்தேனோ அங்கே தடையை நான் ஒடிக்கிறேன் இயேசு நாமத்தில். இனிலேருந்து நான் வாங்க உன்னோட ஊழியத்தை பார்க்குறேன் ஆண்டவரே. எங்கேயோ நான் உயிர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு கை கூட ஆவியானவரே, ஏஞ்சி நிற்கோ, எனக்கு கை கூட ஆவியானவரே. உன்னோட பலத்தை பற்றி நான் பாடுவேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணும்போது யோசனை பண்ணி ஜெபம் பண்ணுமா. ஒரு கிறிஸ்டியன் ஜெபம் எப்படி பண்ணோம்னா ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர் துடிக்கணும், ஆண்டவரோட சங்கீதத்தை பாடுங்க, பாட்டு பாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. யாருன்னா ஜெபம் பண்ண சொன்னால் ஒரு தோத்துறோம் 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 தோத்துறோம். இது ஜெபம் இல்லைம்மா. ஆவியானவர் பண்ண கிரிங்களை சொல்லி துடி. ஆவியானவரே என் பசங்களை நீ நல்லா வச்சிருக்கிற, ஆவியானவரே எனக்கு நீ நல்லபடியாக பார்த்துன்னு இருக்கிற, ஆவியானவரே 3 வேளை சோறு இருக்குது ஆண்டவரே. அப்பா பிதாவே நீ சொன்ன வாத்து நெறியேறி இருக்குது ஆண்டவரே. துதி ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரோட வல்லமையை சொல்லுங்க அவர்கிட்ட, ஆவியானவர் பண்ண கிரிங்க சொல்லுங்க. அதை விட்டு சும்மா உக்காந்துன்னு எப்பவுமே பொலிம்பின்னு. ஏப்ராம் பற்றி நான் உங்களுக்கு வேறுக்குன்னே சொல்லியிருக்கிறேன். ஏப்ராம் தாத்தா நம்ம பைபிளில் படிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உன் மகன் எத்தனை போய் பலி கொடுன்னு. ஏப்ராம் தாத்தா பயப்படாமல் அவங்க புள்ளி எத்துன்னு போனார். அவங்க புள்ள கேட்டார் அப்போ கூட, அப்பா கத்தி இருக்குது எல்லாமே இருக்குது, ஆடு எங்கப்பா? ஏப்ராம் தாத்தா என்ன சொன்னார்? தேவன் குத்து விட்டார். ஏன் அது சொன்னார் தெரியுமா? வேர்க்கேனே ஆவியானவர்
ஏப்ரஹாம் கிட்ட பேசினார், உனக்கு இது மாதிரி ஒரு புல்லை கொடுப்பேன், உனக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். அப்போ ஏப்ரஹாம் என்ன பண்ணார்? ஆவியானவர் பேசினதை நம்பி கெட்டியாக அவரோட வார்த்தையை பூச்சிக்கினார். எத்தனோ தடவை ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறார், நீங்கள் செவி கொடுக்குறதில்ல. இன்னிலேருந்து ஆவியானவர்கிட்ட செவி கொடுங்க. அப்பா, தேவையில்லாத வார்த்தை என் வாயிலேருந்து வராதுப்பா. கிறிஸ்டியன்னா எப்படி தெரியுமாம்மா? நம்ம பார்த்தாவே சொல்லணும், இவங்க கிறிஸ்டியன் பண்ணணும். ஏன்னா நம்ம அது மாதிரி நந்துக்கணும். பிசாசி வருவான், 4 பேர் வியூபத்தில் சண்டை போட நம்மக்கிட்ட. பிசாசி வருவான், யாருன்னா நோண்டி விட்டு நம்ம சமாதத்தை அழிச்சிடணும்னு சொல்லி. நம்ம சமாதத்தை ஏந்ததே கூடாது. நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நந்துக்கிறோமோ அடுத்த தடவை நம்மக்கிட்ட தேடின்னு வருவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லும். அவங்க பிரச்சனையை சொல்லும் போது நம்ம அவங்க கூட சேர்ந்து ஜெபிப்போம். அவங்க அவங்க வாழ்க்கையை கடவுள்கிட்ட கொடுப்பாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கிறிஸ்டியன் ஆத்மாவை பருகோலத்துன்னு வரியா, நரகத்துக்கு அம்பரியா, உங்ககிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குதுமா. ஒரு ஆத்மாவை எங்கே ரொம்ப பிரச்சனை பையா, அவங்களுக்கு தெரியாத அவங்க கொடுக்குற பிரச்சனை விடுமா, கடவுள் பார்த்துக்கிட்டோம். உன்னோட தேவன் பார்த்துக்கிறார், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். உன்னோட தேவன் நம்மளோட பிதா பார்த்துக்கிறார். அவனுக்கு ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு போயினேரு. ஆவியானவர் பார்த்துக்கிறார். நம்மளாம் ஆவியானவரோட குழந்தைங்க. ஆவியானவர் நம்மளை விட்டுற மாட்டார். பிரச்சனைன்னு நினச்சா எல்லாமே பிரச்சனை தான். ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்பட்டார். பார்த்தேன், யாரோ டிரான்ஸ்லேட்டுக்கு வரல. அதுக்குன்னு ஊழியத்தை நான் விட்டுற முடியாது. நான் பயந்தேன், என் தமிழ் ஒரு வேளை மரியாதைக்குரியாக இருக்காது, சரியாக இருக்காது. ஆண்டவரே, எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. யாரும் வரல. பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே பேசுகிறேன்னு சொல்லி இறங்கி பேசினேன். ஆவியானவர் என் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருமா. யார் வேணால் சண்டை போட்டு நம்மக்கிட்ட தோத்துடுவாங்க. அல்லேலூயா, தோத்துடுவாங்க. ஆவியானவரோட வசனத்தை சொல்லினேரு. பொறுமையாக இரு, பயப்படாத, யாரும் சபிக்காத. இனி கிறிஸ்டியன்னு நம்ம நாட்டில் கெட்ட பேர் எடுக்கிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க? அவங்க சபிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆசீர்வாதமாக 4 வார்த்தை பேசு, 4 வார்த்தை ஆசீர்வாதமாக பேசுமா. உங்களோட அவங்க நல்லா வளரும் போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சண்டை முதல்ல ஒரு கிறிஸ்டியனுக்கு தேவையில்லாத விஷயம் சண்டை. ஏபிராமும் அவங்க அண்ணன் பையன் லாத்தோ இருக்கும் போது ஏபிராம் சொன்னார் ஒரே வார்த்தை, நீ இப்படி ஏற்றா நான் அப்படி போகிறேன், நான் இப்படி ஏற்றா நீ அப்படி ஏற்றுக்கோ. நம்ம 2 பேருக்குள்ள கசப்பு வேணாம், கசப்பு வேணாம், சண்டை வேணாம். நீ இப்படி போனால் நான் இப்படி போய்க்கிறேன், நீ இப்படி போனால் நான் இப்படி போய்க்கிறேன். ஏப்ராம் என்ன மாதிரி பாடு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். சண்டை என்னது ஒரு ஆவி. அல்லேலூயா. சண்டை என்னது ஒரு ஆவி, பொறாமை என்னது ஒரு ஆவி, எரிச்சல் ஆவி. இதுங்களா ஆவிங்களை கட்டி பாதத்தில் போட்டு சந்தோஷமாக இரு. பிசாசி உன்னை பார்க்கும்போது கூட இவன் என்னம்மா, இங்கே சிஸ்டர் என்னம்மா பாட்டு பாடுறாங்க, சங்கீதம் படிக்கிறாங்க, எப்பவுமே இவங்க மனசை தலையிட விட மாட்டேறாங்க. அதுதான்ப்பா ஆவிக்குறை வார்த்தை. ஆவிக்குறை வார்த்தை கடவுளோட பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. கடவுளோட பிரச்சனை இருக்கும். நீ நினச்சின்னு இருப்ப, இங்கே சபையில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், இங்கே ஊரில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை நீ நினச்சின்னு இருப்ப. தீர்க்கதரிசி பல 7:10 ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே என் முட்டியே உங்ககிட்ட நான் வைக்கிறேன் ஆண்டவரே, நான் தனி ஒரே ஆள் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், 1000 கணக்கான தீர்க்கதரிசி இன்னும் முட்டிக்கால்
போடாமல் நிற்கிறாங்க இன்னும் என் கூட. சிலது நம்மளுக்கு தெரியாது. நீ நினச்சின்னு இருப்ப நீ தனியாக நடுகிறேன்னு. ஆண்டவர் கூட தூதர் அமைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தொடுற மாதிரி, ஆண்டவரோட கண்மணியை தொடுற மாதிரி, ஆண்டவரோட கண்ணை தொடுற மாதிரி ஆண்டவர் விட்டுற மாட்டார். உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து கர்ப்ப பையிலேருந்து உன்னை காப்பாற்றின தேவன் இனி உன்னை விட்டுருவாரா? யாரும் இல்லாத காலத்தில் உன்னை காப்பாற்றின தேவர், உன் பக்கத்தில் நின்ன ஏசப்பா இன்னைக்கு உங்களை விட்டுருவாரா? எப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அதுலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. அன்னாள் பைபிளில் சாமியலோட அம்மா அன்னாள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு மகன் கொடு, எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு கேட்டாங்க. ஆண்டவர் குழந்தை கொடுக்கல. அதுக்கு மேலே ஆண்டவர் தீர்க்கதரிசியாக கொடுத்தார். அல்லேலூயா. நீ இன்னும் ஆண்டவரை கேட்க போறியா? அதோட பெரிய காரியம் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆனால் என்ன விஷயம் தெரியுமா? நீ கேட்ட ஒன்றும் விதையை நீ மண்ணில் போட்டுருக்குற, தண்ணி ஊற்றி அது வளரணும். அங்கே விதை வளரணும்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி தான் ஏசப்பாவோட வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை டெய்லி நீ பேசின்னு தான் இருக்கணும். காலைல ஏஞ்ச ஒன்றும் எனக்கு நோய் இல்லை இயேசு நாமத்தில், நான் கடங்காரனா இல்லை இயேசு நாமத்தில், நான் கொடுக்குறவன் நான் வாங்குறவன் இல்லை இயேசு நாமத்தில், என் பசங்களாம் நல்லா இருப்பாங்க இயேசு நாமத்தில், என் புருஷன் இங்கே குடியை விடுவார் இயேசு நாமத்தில், என் பொண்டாட்டி பிசாசி ஆவியை விட்டு தனியாக வெளியே வருவாங்க இயேசு நாமத்தில். இது நீங்கள் சொல்லினே இருக்கணும். காலையில் ஏஞ்சோடனே பசங்களை வந்து நாய் பூனை பண்ணின்னா எப்படி இருப்பாங்க பசங்க? ஆண்டவர் ஒருத்தர்கிட்ட வரும்போது முதல்ல அவரோட பேரை மாற்றுவாரா. ஏன் பேர் மாற்றுறா தெரியுமா? அப்போ தான் அவனோட மனசு மாறுமா. யாக்கோப் பேரை மாற்றினார், ஏப்ராம் பேரை மாற்றினார், அவ்வளோ பேர் ஆண்டவர் அவங்கவுங்க பேரை மாற்றினார். இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார், உன்னோட பேரை மாற்றுறார். ஆவியானவரோட வல்லமை உங்ககிட்ட இறங்குது. ஆவியானவரோட வல்லமை பொறுமையாக ஆவியானவர் பேசுகிறார். ஏற்றி கொண்டு ஆவியானவரோட பேச்சை ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் பேசுறது ஏற்றுக்கொள்ளுங்க. இது கடவுள் தான் தான் யார்மா சண்டை போட முடியும்? உங்கள் அப்பாம்மா, உங்கள் அப்பா பிதாவே, பிதா கிட்ட யார் சண்டை போட முடியும்? உலகத்தை பயிச்சவர், அவர்கிட்ட யார் போட முடியும் சண்டை? ஆண்டவர் எல்லாமே பார்த்துன்னு இருக்கிறார். உன்னோட பிரச்சனையை பார்த்துன்னு இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு பெருசாக ஒன்று பண்ணணுன்னு இருக்கிறார். உன்னோட வாயில் உன்னோட நாவில் அதை கெத்திடாத. ஆவியானவர் வார்த்தை சொல்கிறார், சாவோ உயிரோ இங்கே நாவில் இருக்குது. இனிலேருந்து ஏசாயா புக்கில் சொல்கிற மாதிரி ஏஞ்சி பிரசங்கமாக இருங்க, வெளிச்சமாக இருங்க. அல்லேலூயா. கடவுள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறார். பண்ண போது இல்லை, பண்ணிட்டார். அல்லேலூயா. இங்கே நேரத்தில் ஜெபம் பண்ணலாம். ஆவியானவரே, உன்னோட மக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ ஆரம்பித்த காரணம், நீ ஆரம்பித்தது எல்லாமே உன் நேரத்தில் முடிடும். ஆண்டவரே, உன் பசங்க வைக்காமல் போயிடக்கூடாது. ஆண்டவரே, உன் பசங்களை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது. ஆண்டவரே, இயேசுன்னு அதில் பிதாவே, ஆமாம். கடவுள் வார்த்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். இதோட அடுத்த வாரம் உங்களை மீண்டு சந்திக்கிறேன். God bless you. Amen.